ஹாய், நான் கவிதா ராம்ஜி. நம்ம பிஓ எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். இயக்கங்களின் விதிகள் அப்படிங்கிற டாபிக் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதி பார்க்க போகிறோம். நியூட்டனின் முதல் விதி ஃபுல்லாக இதுவரை முடிச்சிருக்கிறோம். இப்போ நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதி பார்க்கலாம். பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாடு வீதத்திற்கு நேர்த்தகவில் அமையும். மேலும் இந்த உந்த மாறுபாடு விசையின் திசையிலேயே அமையும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. இவ்விதியானது விசையின் எண் மதிப்பை அளவிட உதவுகிறது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. நியூட்டனோட இரண்டாம் இயக்க விதி பார்த்தோம்னா விசையின் எண் மதிப்பை அளவிட உதவுகிறது. எனவே இதை விசையின் விதி என்றும் அழைக்கப்படுகிறது, அதாவது அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. விசைக்கான சமன்பாட்டை பின்வருமாறு தெரிவிக்கலாம் சொல்லி குறிப்பிடுறாங்க. m நிறை மதிப்புடைய பொருள் ஒன்று u என்ற ஆரம்ப திசை வேகத்தில் நேர்கோட்டு இயக்கத்தில் உள்ளதென கொள்வோம். t என்ற கால இடைவெளியில் f என்று சமன் செய்யப்படாத புறவிசையின் தாக்கத்தால் அதன் வேகம் என்று மாற்றமடைகிறது. அதாவது அதுக்கான ஃபார்முலாஸ் கொடுத்துருக்குறாங்க. நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதிப்படி உந்த மாற்றம் காலம் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே முக்கியமானது. இந்த ஃபார்முலாஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. விசையின் அலகு பார்க்குறோம். விசையின் எஸ்ஐ அலகு அப்படின்னு பார்த்தோம்னா நியூட்டன் ஆகும். அதன் சிஜிஎஸ் அலகு அப்படின்னு பார்த்தோம்னா டைன் ஆகும். இது முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நியூட்டன் என்பதற்கான வரையறை கொடுத்துருக்குறாங்க. 1 கிலோகிராம் நிறையுடைய பொருளொன்றை 1 மீட்டர் வினாடி பவர் -2 அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அலகு அப்படிங்கிறத தான் 1 நியூட்டன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. 1 நியூட்டன் = 1 கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் -2 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஒரு டைன் என்பதற்கான வரையறை கொடுத்துருக்குறாங்க. 1 கிராம் நிறையுடைய பொருளொன்றை 1 சென்டிமீட்டர் வினாடி பவர் -2 அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அலகு அப்படிங்கிறத தான் ஒரு டைன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அதுக்கானது கொடுத்துருக்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலாஸ் ஓரலகு விசை அப்படின்னு பார்த்தோம்னா 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருளொன்றை 1 மீட்டர் வினாடி பவர் -2 அளவிற்கு முடுக்குவிக்கப்படும் தேவைப்படும் விசையின் அலகு அப்படிங்கிறத தான் 1 நியூட்டன் ஆகும். இது ஓரலகு விசை என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஈர்ப்பியல் அலகு விசை அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஓரலகு நிறையுள்ள பொருளொன்றை புவியின் ஈர்ப்பு முடுக்கத்திற்கு இணையாக முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அலகு அப்படிங்கிறத தான் ஈர்ப்பியல் அலகு விசை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஈர்ப்பியல் அலகு விசையினோட எஸ்ஐ அலகு அப்படின்னு பார்த்தோம்னா கிலோகிராம் விசை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. சிஜிஎஸ் அலகு முறையில் கிராம் விசை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. நோட் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கான இது கொடுத்துருக்குறாங்க. அடுத்து கணத்தாக்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். மிக குறைந்த கால அளவில் மிக அதிக அளவு செயல்படும் விசை அப்படிங்கிறத தான் கணத்தாக்கு விசை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. கணத்தாக்கு J = F/T கொடுத்துருக்குறாங்க. நியூட்டனின் இரண்டாவது இயக்க விதிப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான ஃபார்முலாஸ் கொடுத்துருக்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த பாயிண்ட் பார்க்குறோம். கணத்தாக்கு என்பது உந்த மாறுபாட்டிற்கு சமமான அளவாகும். பார்த்தோம்னா கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் -1 அல்லது நியூட்டன் வினாடி ஆகும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இது நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதி அப்படிங்கிறது இதுவரை பார்த்துட்டோம். அடுத்து நியூட்டனின் மூன்றாம் இயக்க விதி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு. அதாவது மூன்றாம் இயக்க விதி என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை அப்படிங்கிறது இருக்குது. விசையும் எதிர்விசையும் எப்போதும் இரு வேறு பொருட்கள் மீது செயல்படும் அப்படிங்கிறத தான் குறிப்பிடுறாங்க. நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி அப்படிங்கிறத பார்க்குறோம். புறவிசை ஏதும் தாக்காத வரையில் ஒரு பொருள் அல்லது ஒரு அமைப்பின் மீது செயல்படும் மொத்த நேர்கோட்டு உந்தம் மாறாமல் இருக்கும் அப்படிங்கிறத தான் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி குறிப்பிடுது. அடுத்து ராக்கெட் ஏவுதல் நிகழ்வு அப்படிங்கிறத பார்க்குறோம். ராக்கெட் ஏவுதலில் நியூட்டனின் மூன்றாம் விதி மற்றும் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி அப்படிங்கிறது இரண்டுமே பயன்படுகிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ராக்கெட் ஏவுதலில் எந்த மாதிரி இந்த விதி பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ராக்கெட்டுகளில் உந்துகலனில் எரிபொருட்கள் நிரப்பப்படுகிறது. அவை எரியூட்டப்பட்டதும் வெப்ப வாயுக்கள் ராக்கெட்டின் வால் பகுதியில் இருந்து அதிக திசை வேகத்தில் வெளியேறுகிறது. அவை மிக அதிக உந்தத்தை உருவாக்குகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த உந்தத்தை சமன் செய்ய அதற்கு சமமான எதிர் உந்து விசை அப்படிங்கிறது எதிர்கூடத்தில் உருவாகி ராக்கெட் மிகுந்த வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ராக்கெட் உயர பயணிக்கும் போது அதில் உள்ள எரிபொருள் முழுவதும் எரியும் வரை அதன் நிறை படிப்படியாக குறைகிறது. உந்த அழிவின்மை விதியின்படி நிறை குறைய குறைய அதன் திசை வேகம் அப்படிங்கிறது படிப்படியாக அதிகரிக்கிறது.
ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் ராக்கெட் ஆனது புவியின் ஈர்ப்பு விசையினை தவிர்த்து விட்டு செல்லும் வகையில் அதன் திசைவேக மதிப்பு உச்சக்கட்டத்தை அடைகிறது. இது விடுபடு வேகம் எனப்படுகிறது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அடுத்து ஈர்ப்பியல் அப்படிங்கிற டாபிக் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போவுமே நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.